வணக்கம். கிராமத்தில் ஒரு அருமையான கீற்று கொட்டகை, வெயிலுக்காக அமைச்ச பந்தல். அதில் நீங்கள் எவ்வளோ தான் சொகுசான பெரிய பெரிய பங்களா லட்சத்தில் கோடியில் கட்டினாலும் இது மாதிரி கீற்று கீழே உட்கார சுகம் தனி. இந்த தென்றல் இன்றைக்கி தான் தென்றல் திரும்பியிருக்கு, தெற்கு பார்த்து தென்றல் திரும்பியிருக்கு. சித்தப்பா அதை பற்றி சொல்கிறாங்க. சித்தப்பா, தென்றல்னால என்னென்ன லாபம் சித்தப்பா? தென்றல் விவசாயத்துக்கு இந்த முக்கியமான இந்த மாசி தென்றல்பாங்க. தென்றல் காற்று. ஆமாம், தென்றல் காற்று. தெற்கிருந்து வீசக்கூடியது தென்றல் காற்று. தென்றல் காற்று அதாவது உளுந்து பயிரெலாம் பூக்குற இது இந்த தென்றல் வாடகை கட்டினோன்னா எல்லா இதுவும் பூக்கும், செடிகள்லாம். ஆமாம், அதில் விற்கிற பிஞ்சியே அப்படியே வீணாக போகாமல் அப்படியே காய் காய்க்கும். மனிதனுக்கும் மிகப்பெரிய மனமகிழ்ச்சி. மனிதனுக்கும் ஒரு தென்றல் அடினா, தெற்கு பார்த்து வீடு கட்டினா தென்றல் அடிக்குதுங்கிறாங்கல்ல. ஆமா, தெற்கு பார்த்த வீட்டில் உள்ளவங்க முழுமையாக அனுபவிப்பாங்க அந்த சுகத்தை. தென்றலுக்கு அவ்வளோ ஒரு சுகமான காற்று. மேல காத்து கூட இலை ஊதிரும், கீழே காத்து கூட அது பருவமழை ஏறும். தென்றல் காற்று அவ்வளவு இனிமையா. தென்றல் காற்று விவசாயத்துக்கு மிக உகந்த காற்று தென்றல். அது இன்னைக்கு தான் திரும்பி இருக்கு.